இது இந்த வருத்தம் எவருக்கும் வரக்கூடாது. என்ன பொறுத்தளவு கால் கை இல்லாட்டி நடந்து கொள்ளலாம். இது கடும் வருத்தம். சாப்பாடும் நான் அவங்களுக்கு வைக்க சொல்லி தான் சார் எழுதியிருக்காரு. நீங்கள் அதை விட்டு தெரியுது. நாங்கள் அந்த அளவுக்கு வசதி இல்லை கிட்ட செஞ்சிருக்கீங்க. பெரிய உதவி உண்டு. உங்களால் வேண்ட உதவியும் செய்யுங்க. அதேன்னா உயிரோண்டு காப்பாற்றப்பட வேண்டாம். வேலையில் ஒரு ஃபேமஸான ஓடாவி, ஒரு ஓடாவியான இப்போ ஃபேமஸான ஓடாவி வந்து இப்போதைய இளைஞர் வந்து நிறைய பேர் வந்து விளையாடித்தோ இல்லை கோயிலுக்கு போனாலும் சின்ன ஒரு பார்ட்டினாலும் சரி, இன்னொரு ஃபங்க்ஷன்னாலும் சரி, அங்கே மெயின் அடிக்கிற சோடா. அது என்ன விஷயமா இருந்தால் வாழைப்பழம் நான் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. பொட்டாசியம் கூடியா எந்த டாக்டர் இந்த காலத்துக்கு எங்கெல்லாம் இப்படி செய்ய வசதி இல்லை செய்யுங்க. அப்பங்களுக்கு அப்புறம் செஞ்சவங்க வட்டை வச்சுங்க உடனே பைப் வச்சுக்காங்க வச்சு மூண்டை பண்ணிக்கொள்ளுங்க. 68 43 995 இருக்கிற கலகங்களும் வந்து ஒரு சாதாரணமாக 2 லட்சம் தந்தாலே அதில் ஒரு 8 லட்சம் வந்துடும். இனி ஊரில் இருக்கிற அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் காசு இனி எங்கிட்ட சைட்ல இருந்து கொஞ்சம். நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். MNF எப்படி நல்லா நம்புறேன். இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, அவசர உதவி தேவையான ஒரு வீடியோ. எல்லா வீடியோக்குள்ளேயும் அவசர உதவி தேவைன்னு சொல்கிறதில்ல. கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்வையிடுங்க தயவு செய்து. இந்த வீடியோவை அதோட வந்து உங்களுடைய உறவுகளுக்கும் பகிருங்க உதவி செய்ய சொல்லி. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கான வீடியோ. கிட்னி ஃபெயிலியர் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டம் பழுகாம் என்ற இடத்துல. ஒரு கோயிலுக்கு போய் தான் நான் இந்த வீடியோ அப்படியே இந்த உடுப்பு கூட சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வந்து இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன். அந்த வகையில் இந்த பலாத்துறையுடைய இந்த ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர். ஒரு அண்ணா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இப்படியான உதவி ஒன்று தேவைன்னு சொல்லி. நிறைய கூடி கேட்டிருந்தவங்க. அப்போ நாங்கள் யாழ்ப்பாணிக்குள்ளே வரையலாம் போயிட்டுது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வந்திக்கும் நேற்றைய தினம் வரதுக்கு நாங்கள் தயாராக இருந்தனாங்க. அப்போ நேற்றைய தினம் அவங்க டயலைஸ் பண்ண போயிட்டாங்க. வந்த வகையில் அதோட இவங்களுக்கு அந்த வாழ்வாகிறதுக்கான ஒரு தொழிலும் தேவை. அந்த தொழில் செய்யக்கூடிய உறவுகளும் கொஞ்சம் முன் வந்து நீங்கள் தொழில் வசதியையும் யாராவது ஒரு உறவுகள் செஞ்சு விட தான் நல்லாகும். ஒரு 50,000 இருந்தாலே அவங்களுக்கு அந்த தொழில் உதவியை செய்து கொடுக்கலாம். அதாவது படக்கடை, அந்த கிழங்கு கடை ஒன்று போடுறதுக்கு அவங்க அந்த ஹெல்ப்பையும் கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த வீடியோவை முழுமையாக பார்வையிடுங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு அவங்களோட பேசிக்கொள்கின்றோம். பார்த்துட்டு அதோட அவங்களோட முக்கியமான அந்த தகவல், அதாவது தொலைபேசி இலக்கம், கணக்கு இலக்கம், அதாவது அக்கௌண்ட் நம்பர்லாம் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட் பண்ணிக்கொள்கிறேன். உதவி செய்யக்கூடிய உறவுகள் நேரடியாக நீங்கள் அவங்களுக்கும் செய்யலாம். இல்லை அவங்களோட கணக்கு இலக்கத்தை நேரடியாக போடலாம். என்னோட கால் பண்ணி கேட்டுட்டு நம்ம என்று போடலாம். மேலே தகவல்களுக்கும் நீங்கள் என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை கால் எடுங்க. சரி, நாங்கள் இப்போ இடத்துல அதிகமாக கதைக்கிறத விட அங்கே போயிட்டு அவங்களுடைய நாங்கள் கதைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே முடிவெடுங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் வழங்குங்க. ஓகே, நாங்கள் இந்த அவங்களோட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இந்த அவங்களோட வீடு உள்ளே போயிட்டு அவங்களோட பேசுவோம். இருங்க ஐயா, இது பிரச்சனை உங்களுக்கு இருங்க. அப்ப ஐயா வணக்கம் ஐயா. ஐயோட பேர் என்ன? சிவலிங்கம் பிரபாகரன். ஓகே, இப்போ என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லி இந்த இருக்கக்கூடிய இந்த அண்ணா வந்து எங்களுக்கு வந்து அடையாளப்படுத்தியிருந்தார். வாங்க கட்டாயம். அப்ப நான் சொல்லியிருந்தேன் அந்த அண்ணாட்ட, இதுக்கு முதல் மண்ணா நாங்கள் கிட்னி ஃபெயிலியர் உதவி செஞ்சிருக்கோம். அதற்கு பிறகும் ஒரு சிலவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவங்களோட பிரச்சனையும் வந்து ஃபுல்லா முடிக்காம இருக்குது. 2 பேருக்கு சின்ன சின்ன உதவிகள் வந்த மாதிரி இருக்குது. நாங்கள் நேரடியாக தான் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து இப்போ எங்களை தொடர்பு கொண்டு உதவி செய்கிறார்களையும் ஐயா எங்களோட செய்கிற உதவிகளையும் கொண்டு தருவோம். உங்களோட ஃபோன் நம்பரையும் கொடுப்போம். அது இப்போ எவ்வளவு வருது, எவ்வளவு நாளைக்குள்ள வருமென்று எங்களுக்கு தெரியாது. அதனால எல்லாத்தையும் அண்ணாட்ட சொல்லியிருந்தேன். அப்ப அண்ணா சொல்லியிருந்தார், சரி எம்பி பிரச்சனை, நீங்க வாங்க வந்து சின்ன ஹெல்ப் கிடைச்சாலும் பெரிய ஒரு இதா இருக்கும் வந்து செய்யுங்கண்டு. அப்ப இந்த வீடியோ வந்து நாங்க அந்த யூடியூப் ஃபேஸ்புக்ல போடுவோம். உதவி கேட்ட பிரச்சனை இல்லை தானே? உங்களுக்கு ஐயா இந்த கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனை வந்து எவ்வளவு காலமா இருக்குது? 7 மாசம். நான் புறநில இருந்தேன். அப்ப எனக்கு இங்க ஒரு வருத்தமும் இல்லை. ஸ்ரீலங்காவில் எனக்கு 55 வயசு. இந்த வார மாதம் வந்து 55. அப்போ எனக்கு ஒரு வருத்தமும் ஸ்ரீலங்காவில் இல்லை. சும்மா நோமல் ப்ரெஷர் அதுல நான் கூட எல்லா வேலையும் செய்யறேன். பயரிங் என்னன்னா அப்போ அங்கே கஷ்டத்துலாம் வெளியில போனேன். போய் நல்ல இடத்துலாம் இருந்து அப்படியே வந்ததுக்குள்ள அங்கே ஒரு கொஞ்ச நாளையால அங்கே ப்ரெஷர்லாம் பார்ப்பாங்க. அங்கே ஒன்றும் காட்டல. திடீரெண்டு எனக்கு மூச்சு திணறல் வந்துட்டு வந்தா அவங்க நீ என்ன ஹாஸ்பிட்டலில் கொண்டு என்ன எடுத்து அவங்க ஹெச்ஆர்மாரெலாம் அட்மிட் பண்ணி அங்கே ஹாஸ்பிட்டலில் போட்டில் இருந்து 7 டாக்டர் பார்த்து எல்லாம் செய்து அவங்க சொன்னாங்க அவர் ரெஸ்ட் எடுக்க சொல்லி நாட்டுக்கு அனுப்புங்க. அவங்க என்னட்ட எப்படி சொல்லலை கிட்னி
நீ அந்த எச்ச அறிஞ்சது ஸ்ரீலங்கா அப்படி இருந்தான் அவன் தான் அடுத்தவன். நீ அவன்கிட்ட சொன்னான்னு தெரியா, நீ என்ன பிடிச்ச ஒரு மாத்தி அலைஞ்சு அனுப்பி விட்டாங்க. இது அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டது அப்புறம் இங்கே வந்து வெள்ள டைம் நான் வந்து இறங்கினேன் 16 மாதம் 25 26 அஞ்சனா ஹாஸ்பிட்டலில் வந்து காட்டி பிளட் செக் பண்ணேன். அப்போ எங்களை பார்த்த டாக்டர் நான் அங்கேருந்து கொண்டு வந்த டாக்குமெண்ட்ஸை நான் கொண்டு வந்தேன். அப்போ அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க உங்களுக்கு விஷயம் இல்லாமல் இருக்குது, காட்டுது, நம்ம ஃபுல் பாடி செக்அப் பண்ணி செய்யணும். திரும்ப பிளட்டுக்கு கொடுத்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நேரம் எங்களோட டாக்டர் சொன்னார் நீங்கள் இஎம்ஐசியில் ஒரு சர்ஜன்கிட்ட காட்டுவோம். திரும்ப அதே செய்துட்டு அங்கே போய் பார்த்த உடனே அவர் புக் பண்ணி இந்த டாக்டர் வந்து இந்த கிட்னி சம்மந்தமான முஜாஹிட் நீ அவர் பார்த்துட்டு அண்டு இஎம்எஸ்சில் கேட்டார் எப்படி வசதியான்னு கேட்டார். நான் சொன்ன வசதியில் கஷ்டமாகுங்க, நீங்கள் போட்டில் அட்மிட் ஆகுனீங்க. திரும்ப போட்டில் அட்மிட் ஆகண்டியில் அடுத்த நாள் வந்து வீட்டார் அட்மிட் ஆக போகக்குள்ள கல்லடி பாலத்தால் போகக்குள்ள 190 திரும்ப ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் 5:30 மணித்தாலும் ஒப்சியம் கொடுத்து வச்சுருந்தேன். தப்ப மாட்டேன்னா இருந்தது. அப்புறம் எஞ்சி எடுத்த பிளட் ரிப்போர்ட் படி எனக்கு ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி செய்வாங்க. செய்து அங்கே 9 நாள் இருந்து 3 ஆப்ரேஷன் இதில் உண்டு. இந்த கலக்கு இதில் வட்ட வச்சுருந்தா வச்சு 3 ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ உண்டு. இந்த என்ஜியோகிராம் தெரியுமா, காட்டு பார்க்குறது அது செய்து அது 4 செய்து இப்போ இந்த மாதம் இதை கையில் மாற்ற போகிறாங்க. அப்படியே வந்தா நீ கஷ்டம் தானே சரியா, வீட்டில் ஆள் தான் நான் ஆம்பில்ல இது. அப்போ அப்படியே வந்தா நீ இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு நீ எங்களால் வாழ்றதே கஷ்டப்பட்ட மாதிரி தான் இருக்கு. அதை நீ கிட்னி வைக்க சொல்லி போன இதுக்கு போன இடத்த கிளினிக்கு சொன்னாங்க உங்களுக்கு கிட்னி வைக்கணும் சார் எழுதிக்காரு 85 லட்சம் ரூபா வேணும் உங்களால் எடுக்கணும்ல. நாங்கள் என்னன்னா அந்த அளவுக்கு என்னோட வசதி இல்லை, நாங்கள் குடும்ப இதுகளுக்குள்ள நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சரி என்று கேட்டுட்டு வந்தேன். அதுக்கு பிறகு தான் இந்த எப்படி இதை நாடுவோம் கம்ப்யூட்டர் வச்சேன். திடீரென்று ஒன்றும் செய்யலாது, அந்த காலம் நேரம் முறைக்குலாம் எல்லாம் செய்யலாம். இதால இப்போ ஒரு கிழமையில 2 டயல்ஸ் போடணும். அதான் இப்ப நான் நேற்று முந்தினத்து வர எடுத்தேன். அப்ப நீங்க டயலைஸ் பண்ண போகதான் நாளைக்கு டயலைஸ் பண்ண உடனே இப்ப என்ன சொன்னப்ப வீடியோ பார்க்கல உங்களுக்கு விளங்கும் ஆள் கொஞ்சம் உஷாரா காய்ச்சி கொண்டிருக்காரு. அப்படி இல்லையா அந்த டயலைஸ் பண்ணி அந்த ஒரு நாள் 2 நாள் வந்து சூப்பரா இருக்கும். அந்த உடம்பெல்லாம் வந்து இப்ப சாதாரண மனுஷர்கள் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதற்கு பிறகு திரும்ப அந்த டயலைஸ் பண்ண காட்டிலும் ஆள்ற கதை முடியும். திரும்ப டயலைஸ் பண்ண உடனே திரும்ப நல்லா இருக்கும். இதான் உண்மையான சிச்சுவேஷன். இப்போ அவங்க நேற்றைய தினம் டயலைஸ் பண்ண உடனே பையன் வந்து நல்லபடியாக காய்ச்சி கொண்டிருக்காரு. இப்போ சில வீடியோ பார்க்குறாங்கன்னு இருப்பாங்க. ஓகே நார்மலா கொஞ்சம் காய்ச்சி கொண்டிருக்காரு, நல்லா உஷாரா இருக்கு. 2 கிட்னி ஃபெயிலியரா? 2 ஃபெயிலியர். இதுல வாங்கலாமா இருங்களா நீங்க? இல்லங்களா நான் போனேன். நான் போக சொன்னாங்க அவருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியராக இருக்குது. அந்த நாங்கள் வற்ற இதை சொல்லலாதானே அம்மா, ஒரு கிழமையில 2 டயாலிசிஸ் செய்யணும் வருது செய்தாதான் இது. ஆனால் நாங்கள் சொல்லலாம் சூரணி. அப்போ உங்களோட ஆக்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள உங்கள்கிட்ட அப்படியே இருந்தா ஒரு கிட்னி வைச்சா கொஞ்சம் காலத்துக்கு இயங்கலாம். அப்படி செய்ய வசதி உண்டா செய்யுங்கண்டு. அப்போ எங்களுக்கு வசதி இல்லை தானே தம்பி, அப்படி செய்ய வசதி இல்லை. அவர் உழைச்சி தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், படிக்கிற பிள்ளை இருக்குது. அப்போ எங்களுக்கு வசதி இல்லை தானே, அதனாடித்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லி ஏதோ வார உதவிகளை பார்த்து படிக்கிற பிள்ளைண்டா பத்தின மண்டம் அடிக்காங்க. ஓயில் எழுத்து இருக்காங்க. ஒரு ஆள் தானா? ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா. இப்போ அவட படிப்பு செலவுக்கு உங்களோட வாழ்வாரத்துக்கு என்ன செய்யறீங்க? நான் தம்பி இந்த தோட்டத்தை செய்கிறேன். நான் தோட்டம் செய்து அதுக்குள்ள நான் செய்கிறேன். நான் மற்றது உங்களோட உறவுகள் எதுவும் அப்படின்னு தருவாங்க. இப்போ உங்கள்கிட்டம்மா ஓகே இந்த 85 லட்சம் சொன்னா இந்த 85 லட்சம் ரூபாயில உங்களோட சைட்ல இருந்து ஏதாவது கொஞ்சம் காசு எடுக்கக்கூடிய அப்படி என்ன இருக்குதா? அப்படி எந்த சைட்ல இல்லை தம்பி. நான் தனியத்தான் எங்களோட அம்மாவுக்கு ஒரு ஆள் தான். எனக்கு ஆம்பளை பொம்பளை அப்படி இல்லை. எனக்கு அம்மா அப்பா இல்லை, அண்ணன் தம்பி அக்கா சொத்தம் இல்லை. அவற்ற தரப்புல சில நேரங்கள்ல சின்ன சின்ன உதவி செய்வாங்க. கொஞ்சம் 85 லட்சம் காவாசினா கொஞ்சம் பேர் அதை சொன்னவங்க. இப்ப என்னோட சொன்ன இந்த ஆரம்பம் இப்ப நீங்க போடுறத நான் போடுற 2 கேள்வியில இருக்கு. ஏதோ ஒரு பக்கத்தால வந்தா மேற்கொண்டு மீதியை செய்யலாம் சொன்னவன். நான் இப்ப எல்லார்ட்டையும் கலந்து ஆய்வு போட்டு தான் செய்தேன். பாட்டியை பற்றி தான் இருந்தாலும் நம்மளுக்கு உதவி செய்யணுமே. இப்ப செலவுகளுக்கு எல்லாம் அவங்க தான் தாரு. வேற நான் ஒன்றும் செய்யலானே. இந்த கீவார்காஜி கூட வந்து சில நேரம் இப்போ ஜோதிச்சு கொண்டு உறவுகளை போய் இந்த வீடியோ பார்த்துட்டு சில இப்போ செய்வாங்க. உங்களோட உறவுகள் முன் வந்து இனி செய்வாங்க. நான் நம்புறேன். அதோட வந்து
இப்போ பல்காமத்தில் வந்து 4 விளையாட்டு கழகம் இருக்கு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் இதுக்கு முதல் வந்து போனதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே நாங்கள் வந்து போனதுக்கு பிறகு இந்த கழகங்கள் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் இப்போ இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க, நிச்சயம் பார்ப்பாங்க. அப்போ இருக்கிற கழகங்களும் வந்து ஒரு சாதாரணமாக 2 லட்சம் 2 லட்சம் தந்தாலே அதில் ஒரு 8 லட்சம் வந்துடும். இனியூரில் இருக்கிற அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் காசு, இனி எங்கள் சைட்லேருந்து கொஞ்சம், அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் காசில் வரக்குள்ள ஐயோட உயிரை வந்து ஈஸியாக வந்து காப்பாற்றி கொள்ளலாம். அந்த கிட்னி அந்த பிரச்சனையும் வந்து சரி செய்யலாம் என்று நம்புறேன். கொண்டு வச்சுட்டாலும் கொண்டு வச்சுட்டாலும் நான் பாக்குறதுக்கு தான் இதா இருக்கேன். நேற்று உள்ளுக்குள்ள இருக்கிறவரும் இருக்கும் தெரியா. இப்ப இங்க எல்லாருமா தான் கேட்கிறேன், உனக்கு வருத்தம் இல்லாம இருக்கணும். ஆனா எனக்கு இருக்கிற வருத்தம் எனக்கு தான் தெரியும். இல்ல எனக்கு விளங்கு, எனக்கும் பெஸ்தரம் வந்து விளங்கலாமா? நேற்று டேல செய்த வழியா தான் அப்படி இருக்காரு. இல்லாட்டி அங்க ஒரு காலங்க சோர்ந்து ஒரே படுக்கதான். அதான் சாப்பிடலாம், நித்திரல்ல எல்லாம். இது இந்த வருத்தம் எவருக்கும் வரக்கூடாது. என்ன பொறுத்தளவு கால் கை இல்லாட்டி நடந்து கொள்ளலாம். இது கடும் வருத்தம். சாப்பாடு கொண்டு 1/2 லிட்டர் தண்ணியா நான் குடிக்கிறது. 1/2 லிட்டருக்குள்ளாம் காலையில் டீ, இரவைக்கு டீ, குளிச்ச போடுறது, சாப்பிட்டு சோதி எல்லாம். அதை விட கூடுமெண்டா கை கால் வீங்கும், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஆனால் கடவுளே எனக்கு ஒரு இருந்தான் வந்தது வந்து 6 நாள் களுவாண்டியுள்ள இருந்தேன். அது என்ன சாப்பிட்டு எனக்கு தெரியாது. வித்தியாசமான சாப்பாடு வந்து சாப்பிடு. எங்களுக்கு ஷார்ட் எல்லாம் தந்துருக்காங்க, இந்த சாப்பிடக்கூடாது, என்ன சாப்பிடணும். இப்போ தவறுதெல்லாம் சாப்பிட்டா இப்போ இவங்க இந்த பலாப்பழம் எல்லாம் சாப்பிட இல்லாது. ஒரு சுளை 2 கிலோக்கு மேலே சாப்பிட, அதெல்லாம் எனக்கு விருப்பமானது. அப்படி ஒன்றும் சாப்பிட்டு கொள்ளையில எல்லாம் கட்டுப்பாடு சரியான. எனக்கும் அந்த ஆரம்பத்தில் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனையை பற்றியே தெரியாது. இந்த வீடியோடாக சில உறவுகளுக்கு அந்த ஹெல்ப் பண்ண போன இடத்துல வந்து அதுக்கப்புறம் இதை பற்றின இந்த இது எல்லாமே தெரிய வந்தது. அந்த இதில் என்னென்னு சொன்னாமா, உங்களோட டெலிஃபோன் நம்பரையும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் கொஞ்சம் நாங்கள் வீடியோவில் சொல்லுவோம். அப்போ என்ன வீடியோக்கு மேலே அந்த டெலிஃபோன் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வச்சா யூடியூப்பில் வந்து அதை வந்து அந்த வீடியோ நிப்பாட்டுறாங்க. நான் முதல் நான் போட்டு இது வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய இது வந்து அப்படி போடலான்னு சொல்லி அந்த யூடியூப்புக்குன்ற சில ரூல்ஸ் இருக்குது. அப்போ அதை வந்து அவங்க வந்து அதை வந்து வைலன்ஸ் வீடியோன்னு சொல்லி கட் பண்ணுவாங்க. அதனால் இப்போ இவங்களோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறோம். நீங்கள் எடுக்கக்கூடியவங்க அதுக்குள்ளே போனீங்கன்னா இவங்களோட தொலைபேசி இலக்கம் இருக்கும், எங்களோட தொலைபேசி இலக்கம் இருக்கும், இவங்களுடைய கணக்கு இலக்கம், அதாவது பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். நீங்கள் நேரடியாக செய்கிறவங்க செய்யலாம், இவங்களோட செய்கிறவங்க செய்யலாம், எங்களோட செய்கிறவங்களும் செஞ்சு கொள்ளுங்க. இப்போ மேலேயும் தகவல் வேணுமென்றாலும் என்ன தொடர்பு கொள்ளுங்க, நாங்கள் விளங்கப்படுத்துவோம். அதை கொஞ்சம் எடுத்தாங்க நம்ம பேங்க் அக்கௌண்ட்டையும் தொலைபேசி இலக்கத்தையும். அதோட வந்து என்ன வந்து அறிமுகப்படுத்தணும், இந்த அண்ணாவுக்கு பேர் பிரச்சனை அறிமுகப்படுத்தின அண்ணா வந்து இந்த 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வேலையை செய்யக்கூடிய ஒரு அண்ணா. இப்போ அவர் வந்து இன்றைக்கு காப்டே போட்டுட்டு வந்து நிற்காரு. அப்போ அவங்களுக்கு அந்த தெரிந்தானே இப்போ அரசாங்கத்துக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதனால வந்து அந்த வீடியோக்குள்ள அண்ணா வரல. ஏன்னா இப்போ வந்து வேலை டைம்ன்றதால அந்த அண்ணாவோட நீங்கள் பேசிக்கொள்கிறோம். இப்போ நாங்களும் வந்து கோயிலுக்கு போய் திருப்பள்ளத்தில் வந்து மாவட்குடாவில் அந்த எண்ணெய் காப்பு அப்போ போய் சாமியை கும்பிடுறது நல்லபடியாக எல்லாம் நடக்கணும்னு சொல்லி தான் நான் வந்திருக்கோம். அப்படியே நாங்கள் அண்ணா ஓகே வணக்கம். வணக்கம் அண்ணா. என்னென்னு சொன்னால் நான் உங்களை நிறைய நாள் உங்களோட கண்டக்ட் பண்ண எடுத்தேன். நான் வந்து எனக்கு இந்த இது கிடைக்க இல்லை. அப்போ என்கிட்ட இப்போ இந்த பிரச்சனை சொன்னார். என்கிட்ட கிட்டத்தட்ட அவர் வந்து இப்போ வெளியில் போய் 1.5 வருஷத்துக்கிட்ட 2 வருஷத்துக்கிட்ட இப்போ வந்து இப்போ என்ன பிரச்சனையாக வந்து கேட்டோன்னே பிரச்சனையை சொன்னார். வந்து அதில் 7 மாதம் இந்த பிரச்சனை வந்து என்னடா வந்து இப்போ உயிர் வாழ்றதுக்கு கட்டாயம் கிட்னி தேவை. முக்கியமான பிரச்சனை உண்டு. நம்மளோட உடல் உறுப்பில் கிட்னின்றது வந்து முக்கியமான அவன் வந்து இப்போ என்னடா வந்து இப்போ அவர் சொல்கிறாருன்றா வந்து கட்டாயம் பைக்கு தன்பணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ எனக்கிட்டே நிறைய சொன்னேன். எனக்கிட்டையும் யூடியூப்ல ஆறாது இருக்காங்கன்னு கேட்டேன். இப்போ நான் வந்து என்ன வந்து கிருஷ்ணா ஆனால் கிருஷ்ணா என்ன பண்ணுறது ஆள் வருவார். அதை கண்டெக்ட் பண்ணேன். அந்த கண்டெக்ட் கிடைக்கல. இப்போ நான் உங்களை கண்டெக்ட் பண்ணி தட்டேன் அப்படின்னு உங்களை நிறைய நாள் வந்து நிறைய இதில் எடுத்தேன். எடுத்து கடைசியாக தான் உங்களோட நம்பர் எடுத்து நீங்கள் வந்து செஞ்சிருக்கீங்க. பெரிய உதவி உண்டு. உங்களால் வேண்ட உதவியும் செய்யுங்க. ஏன்னா உயிரோண்டு காப்பாற்றப்படணும்டா உங்களால் இருந்த உதவியை செய்யுங்க. பெரிய உதவாரம். நன்றி. என்னன்னா நம்ம இல்லையும் இல்லைன்னா இப்போ தெரிந்த எல்லா உறவுகள்டா நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு தேகிற கடவுளே உண்டு. இப்போ முழுமையாக எல்லா டைமும் கொஞ்சம் கொஞ்சம் உதவியை செஞ்சிருக்கோம். எல்லா இடத்தையும் கை வச்ச இடத்த உடனே கிடைக்குமென்று எதிர்பார்க்க இதாம கொஞ்சம் டைம் தாங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் டைம் வேணும் தானே. சில வேலைகளில் உடனே கிடைக்கலாம், இல்லைனா சில வேலைகளில் ஒரு 2 மாதம் 4 மாதம் 6 மாதம் எடுக்கலாம். அது எல்லாமே வந்து இப்போ நம்ம கையில் இல்லை தானே. இப்போ நம்மகிட்ட திடீர்னு தூக்கி தர இல்லை தானே. இப்போ பார்க்குறாக்கள் நீ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேகரிச்சு சில நேரம் அங்கேயும் வந்து அவங்க வந்து வேலை கஷ்டம். இப்போ குளிர் பண்ணியெல்லாம் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு செய்வாங்க. அதோட வந்து அவங்க சிலாக்கள் என்னென்னு சொன்னால் எல்லாட்டும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்களோட உறவுகள்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுவாங்க காசை கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி போட்டு ஒன்று சேர்த்து திரும்ப நமக்கு அனுப்புவாங்க. அப்படிதான் நடந்திருக்குது. அப்போ அதால் என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்து கேட்ட மாதிரி செய்வோம்.
என்னன்னா ஒரு பிரச்சனைடா வந்து இப்போ அவங்களுக்கு இந்த வாழ்வாதாரம் ஒன்று இல்லை தானே வந்து. ஏன்னா இப்போ இதுக்கு முதல் வந்து அவங்க ஒரு சின்ன ஒரு கடை ஒன்று போட்டிருந்தவங்க. அந்த கடையை வந்து நடத்தி தொடர்ச்சியாக நடத்தி சாப்பிட்றது கூட அந்த வருமானம்ன்றது இல்லை அவங்களுக்கு. அந்த கடை அவடத்தை விட என்னடா வந்து கண்டினியூ பண்ணக்கூடிய மயம் ஒன்றுமே இல்லை. இருந்தா தானே என்ன இருக்குதானே ஒரு இதுவும் இல்லை. என்ன விட்டுட்டு அங்க போயிட்டு வருத்தம் வந்து அப்ப இவரை வந்து இப்ப நம்மட உழவுக்குள்ளாது காட்டாது இந்த அப்பதான் காட்டி கொண்டு வச்சிருக்கோம். நம்மட வீட்டோட என்ன கடையா கிழங்கு டேஸ்ட் கடை தான். அப்ப விடத்தை போட்டு தந்தா செய்வீங்க செய்யலாம். அதுக்காண்டி தான் நான் சாமான் முழுது மிதிக்கு முதலீடு வந்து முதல்ல உங்களுக்கு எவ்வளவு வேணும் அதுக்கு? 30,000 காசு தான் எனக்கு அது வந்து சும்மா சின்ன இதை ஆரம்பிக்கிறாரு இருந்தது காசு போட்டு தான் செய்தேன் எல்லாம் எனக்கு 6 நாள் பட்டு. அப்ப கொஞ்சம் டைம் தாங்க ஒண்ணு. அப்ப நம்ம அந்த வீடியோ பார்க்குறவர்கள் செய்வாங்க. அப்ப அதை செஞ்சு போட்டு நம்ம அந்த அதுக்குரிய மற்ற பிரச்சனையும் பார்ப்போம். அடுத்து படிக்கிற பிள்ளையும் ஒன்றை தானே படிக்கிற பிள்ளையும் ஒன்றை தானே வந்து அந்த பிள்ளை வாழ்க்கையிலையும் வந்து இருக்கும். ஒரு 11ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை ஓ லெவல் எழுத்து தான் இருக்கிறாங்க. செலவழிக்கிற அளவுக்கு இல்லை எல்லாம் போயிட்டு இதுல இருந்து நல்ல இடத்துல இருந்தேன் எல்லாம் செய்யிட்டு கடைசியா வேலையில ஒரு ப்ரொமோஷனா ஓடாவி ஒரு ஓடாவியான ப்ரொமோஷன் ஓடாவி வந்து பாருங்களேன். என்னடா வந்து இப்போ வந்து ஒரு நிலையில் அதை கட்ட நிலையில வேறு வந்து முடியுமாட்டா தொழில் செஞ்சு அந்த குடும்பத்துல வருமானம் குடும்பத்தை கட்டுப்பாட்டா இருக்கிறபடியா தான் ஓரளவு நான் இப்ப இருக்கேன். நான் கண்ட்ரோல் அதிக்கிறபடியா அந்த சாப்பாடு மற்றைய என்னன்னு சொன்னா அந்த சில வழி இல்லாமா அந்த டாக்டர் மாரும் சொல்லுவாங்க இப்ப இந்த வயசுக்குள்ள செய்யலாம் இந்த வயசுக்குள்ள சொல்லி. அப்ப உங்களுக்கு இப்ப 55 வயசுன்னு சொல்றீங்க இப்போ ஓகே செய்யலாமா? 75 வயது மட்டும் செய்யலாம். வேற வருத்தம் இல்லை ரிப்போர்ட் தான் இருக்கேன் அதுல ஃபுல்லா இது பிரச்சனையும் பார்த்தது இந்த அதுல ரிப்போர்ட்லாம் இருக்கணும். ரிப்போர்ட் பாக்குற அளவுக்கு நம்ம அப்படி எல்லாம் இது பார்த்துதான் வச்சிருக்காங்க. சுகர் அது இதண்டு இல்லை இப்ப இவட அக்கௌண்ட் அவடது எண்டது பண்ணுமா അവിടെ എന്തായാലും വന്നു பிரச்சனை இல்லை. உங்களோட வைஃப் தானே இருங்கம்மா இந்த இருக்குது. இது வந்து இந்த கணக்கிலக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவினுடைய மனைவியினுடைய கணக்கிலக்கம் சந்திராதேவி நம்பர் 28 பழுகாமம் 1 திருப்பழுகாமம் போஸ்ட்கோட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 30-234 கணக்கிலக்கம் சொல்றேன் நோட் பண்ணிக்கொள்ளுங்க 68-43-995 இந்த இருக்குது. அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் தாரன். அதோட வந்து உங்களோட தொலைபேசி இலக்கத்தையும் சொல்லுங்களேன். 075-67-71-394. ஓகே, இதை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வந்து டைப் பண்ணி விடுறோம். அப்போ நீங்கள் என்ன மாதிரி பாருங்க. இப்போதைக்கு இந்த புத்தகத்தில் எவ்வளோ மாசு கிடக்கு காசு இல்லை அதில் இல்லை. ஓகே, நாங்கள் இந்த பதிய சொன்னாங்க என்னால் வீடியோவில் காட்டத்தானே வேணும். அப்போ அதனால் வந்து இந்த 15 இருக்குது 629 ரூபா கிடக்கு. வரும் 629 ரூபா புக்கில் இருக்குது. அப்போ இதற்கு பிறகு இப்போ நம்மளோட இந்த வீடியோ பார்த்துட்டு வரக்கூடிய காசுகள் எல்லாமே வந்து கிட்னி ஃபெயிலியருக்காக வேண்டி வரக்கூடிய காசு தான். பார்ப்போம் என்ன மாதிரி ஒரு நம்பிக்கையோட நாங்கள் இதை வந்து வீடியோ போடுறோம். இந்த முக்கியமாக வந்து என்னென்னு சொன்னால் இப்போ இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபரால் இப்போ நான் என்னால் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. நான் வந்து இதை வந்து நம்முடைய உறவுகளை தெரியப்படுத்தலாம். நீங்கள் உங்களோட ஒவ்வொருவரோட கையில் என்ன இருக்குது இதை வந்து நம்ம செய்து முடிக்கிறது. கண்டிப்பாக வந்து ஒரு ஆதரவு வழங்குங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்க. சரி, ஓகே, உங்களுக்கு சில வேலைகள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு இடம் அந்த ஒரு தோது இல்லாமல் இருந்தால் இந்த வீடியோவை உங்களுடைய உதவி செய்யக்கூடிய உங்களோட உறவுகள் உங்களோட நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு அனுப்பி ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த அப்படியே உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. நிறைய பேர் வந்து இப்போ பொருளாதாரத்தில் மேலங்கி இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் செய்தாலே கொஞ்சம் வந்து சேரக்குள்ள பெரிய ஒரு தொகை பணமாக வந்து சேரும். அந்த ஒரு வகையில் அந்த ஒரு உதவியையும் கண்டிப்பாக செய்யுங்க. சரிம்மா, ஓகே, நாங்கள் வச்சுக்கொள்ள கணக்கில் இது. சரி, நீங்கள் வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாமா? இல்லைம்மா, இதைத்தான் சொல்லுவேன். உதவி செய்ய திருமண உள்ளங்கள் எங்களுக்கு உதவி செய்தால் அவருக்கு அந்த கிட்னி வைக்கிறதுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் செய்தால் இருக்கும். அந்த
தோட்டத்தை மட்டும்தான் இப்ப நம்பி வாழ்ந்துன்றீங்க? தோட்டம் தான் செய்கிறேன் நான். தோட்டம் தான் செய்கிறேன். ஓகே, என்ன செய்யற அவங்களும் வந்து கண்களையும் தான் பேசி கொண்டிருக்காங்க. அண்ணாங்க வந்து பேசக்குள்ள எமோஷனல் ஆகிட்டார். நிறைய விஷயங்கள் வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரடியாக நிற்கிறதுக்கும் வந்து இது இருக்கு உணர்வுகள், அந்த ஒரு ஃபீலிங் எல்லாம். சரிம்மா, நீங்கள் யோசிக்காதீங்க, பார்ப்போம்மா. அடுத்த நம்பருக்குள்ள நாங்கள் அவங்களுக்கு தொழிலுக்குரிய ஏற்பாடு செய்தாரோம். அதுக்கு இடையில இப்போ வீடியோ பார்க்குறவர்களும் கட்டி வேலைக்குரிய பிரச்சனையா இல்லை சில வேலை இல்லைம்மா. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு கவலையாக ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிடல, சந்தோஷமா சொல்லிட்டு போயிடல. எனக்கு என்ன நடக்க போனேன் எனக்கு தெரியாது. வீடியோ போட்டது கூட எனக்கு தெரியும். ஓகே, கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை கூட கிடைக்குமா குறை கிடைக்குமாண்டு. அப்படி இல்லாட்டியுமா உங்களுக்கு ஒரு தொழில் ஏற்பாடாகுது, இல்லை ஏதோ ஒரு வசதியாகுது செய்யக்கூடிய மேனா இருக்கும். மனசை தளர விடாதீங்க. அதான் சொல்லுவோம். இப்போ கைவிட மாட்டாங்க. உங்களோட உறவுகள் இருக்காங்க சொல்லிக்காங்க செய்வோம்ண்டு செய்வாங்க கண்டிப்பா. நீங்க அந்த ரஜிவன் அந்த அந்த மௌலூர்ல ஒருபடி எனக்கு நீலாவணம் சஜீவனுக்கு செஞ்சு பெஸ்ட்டுக்கு சஜீவனுக்கு தான் செஞ்சு கொடுத்தேன். எங்க சைட்ல இருந்து 75 லட்சம் எடுத்து கொடுத்தேன் நான். அதெல்லாம் பாக்குறேன். அப்ப அதுக்கு பிறகு தான் நான் இதுல இறங்குனேன். இப்ப 7 மாசம் நான் வந்து அதுக்குள்ள சொன்னா தம்பி அதுகளும் இருக்கிறதுக்கு தக்கணமாயிட்டா அவங்களும் செய்வாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் வந்த காலம் தொடுப்பு 7 மாசம் ஆகுது. அவர்களாகலாம் எங்களுக்கு நிறைய பாக்குற கூட எங்களை சௌரம் இல்லாத அதுகள் தான் பாக்குற கூட. அப்ப அதுகளும் பாவம் தானே இருக்கிறத தருவாங்க. சொன்ன அந்த இது ஆரம்பிக்கக்குள்ள முதல்ல ஆரம்பிச்சுட்டு போகக்குள்ள காணா அதுக்கு நம்ம ஒரு செய்யணும்னா சொல்லிக்காங்க. ரோனரோண்டு செட் பண்ணேன் 38 லட்சம் பேசி வச்ச அப்புறம் அவன் சார்தாங்குடி கொடுத்துட்டான். அதால மற்றது செய்யறது தான் காசு கூட, வாங்குறத விட செய்யறது தான் காசு கூட. நான் இதை நம்மகிட்ட அந்த வசதி இல்லைன்னா இருந்தேன். இப்போ டாக்டர் கிளினிக்லாம் சொன்ன லேடி சொன்ன அவங்களுக்கு வைக்க சொல்லி தான் சார் எழுதிக்காரு. நீங்கள் அதை விட்டு தெரியுறேன். நான் அந்த அளவுக்கு வசதி இல்லை என்கிட்ட. அது எல்லாருக்கும் அப்படிதான். நீங்கள் உங்களோட குடும்ப ஃபேமிலியோட கோஆப்ரேட் பண்ணி பாருங்க வேண்டிய நான் சரி என்று கேட்டுட்டு எடுத்து வந்தேன். நம்மளால செய்ய வேண்டியது தானே செய்யலாம். இதே கிட்னி பேஷண்ட் தான் கூட இருக்கு. கொஞ்சம் மற்ற அந்த கழுதாவுடையில என்ன பிரச்சனையா வருது நீங்க கேட்டுனீங்களா? எனக்கு தண்ணி வந்து கடல் வெளிநாட்டு யூரோப்பில் இதெல்லாம் மெட்லேஸ் எல்லாம் வந்து கடல் தண்ணியை சுத்திகரிச்சு தான் நம்மளுக்கு தாரான். அது உடனே அது பொட்டாசியம் கூடயா, பொட்டாசியம் கால்சியம் சோடியம் கூடயா. அதுதான் தாக்கம், வேற தாக்கம் இல்லை. ஆனால் மினரல் வாட்டர் தான் குடிக்கிறாங்க நாங்கள் தண்ணி தான் வெளிநாட்டு. அப்போ அப்படி இருந்து வந்துடு. நீ வாழைப்பழம் நான் சாப்பிட்ற கூட வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, பொட்டாசியம் கூடயா. எந்த டாக்டர்மாரும் பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. வாழைப்பழம் சாப்பிடுது. அதுவும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடல, கிட்னி பேஷண்ட், மாம்பழம் சோடாம் பிரச்சனை சோடாய் வேலையக்குள்ள எப்படியோ சோடா குடிப்பேன்னா அங்க போய் பெருசா குடிக்கல. நான் சோடா முதலாவது பிரச்சனை கிட்னி பேஷனுக்கு சோடா. வாழைப்பழம் பலாப்பழம் இந்த இது என்ன உறங்கி அதை ஒன்றும் சாப்பிடல, ஒரு கூட சாப்பிடுவேன். நான் சாப்பிட்றேன்னா மாம்பழம் நாசிப்பழம் சாப்பிடலாம் மட்டும். அதெல்லாம் பெருசா இல்லைன்னா உண்மையா இப்போதைய இளைஞர் வந்து நிறைய பேர் வந்து விளையாடித்தோ இல்லை கோயிலுக்கு போனாலும் சின்ன ஒரு பார்ட்டினாலும் சரி இன்னொரு ஃபங்க்ஷன்னாலும் சரி அங்கே மெயின் அரிக்கிற சோடா. அது என்ன விஷயமா இருந்தாலும் நல்லா அரிக்கட்டும் கெட்டது அரிக்கட்டும், இப்போ எல்லா இடமும் சோடா. தயவு செய்து இந்த விஷயத்த கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. சோடா கஷ்டம், எல்லாரும் சோடா ஆக சோடா பிரச்சனை. சரி ஓகே, நாங்கள் இப்போ வலிக்கிறோம். இல்லை அப்படி ஒன்றும் இல்லைம்மா. சரிம்மா நாங்கள் வலிக்கிறோம், நீங்கள் யோசிக்காதீங்க. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு தொழில் ஏற்பாடு செஞ்சு ஆகிறோம். அதுக்கிடையில் வந்து அந்த உதவி திட்டங்கள் வாரத்தை பொறுத்து கிட்னி ஃபெயிலியருக்கான அந்த வேலை திட்டங்கள் செய்வோம். சரி அண்ணா, என்ன வேறு சொல்ல விடுறீங்களாண்ணா? சரி ஓகே, நன்றி அண்ணா. அவங்க நீங்கள் வேலை செஞ்சு கொண்டு இருந்தீங்க அரசை பற்றி ஒரு வேலை தெரியும் வந்ததுக்கு. இப்போ இப்படியாக இருக்குது. நிச்சயமாக வந்து உதவி கிடைக்கும் நம்பிக்கையோட நாங்கள் விடைபெறுகின்றோம். தயவு செய்து உதவி செய்யக்கூடியவங்க மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன், உதவி செய்யுங்க. உதவி செய்யாட்டியும் உங்களுடைய உறவுகளுக்கு இந்த வீடியோ பகிர்ந்து உதவி செய்ய சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் வழங்க. ஒரு அவசர உதவி கோரல் இது. எல்லா வீடியோவுக்கும் நான் அவசர உதவின்னு சொல்ல மாட்டேன். அவசர உதவி ஒரு முக்கியமான வீடியோவுக்கு மாத்திரம்தான் ஒரு அவசர உதவி தேவை அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவில் இது ஒரு அவசரமான உதவி தேவையான ஒரு வீடியோ. கண்டிப்பாக வந்து உதவி கிடைக்குமான நம்பிக்கையோட விடைபெறுகின்றோம். பாய்.